ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நாளைக்கு அமாவாசை, அதுலேயும் மாசி அமாவாசை. கூடுதலாக பார்த்தாச்சுன்னா போதாயன அமாவாசை இன்றைக்கி நம்ம பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா அரிசியை பரப்பி பண்ணியிருப்பீங்க இல்லையா. நாளைக்கு ஒரு நீர் வட்டம் போட்டு அதுக்கு நீர்வட்டத்துக்குள்ளே தர்ப சட்டம் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுறது உத்தமம். அதுலேயே இந்த மாசி அமாவாசையில் எப்பொழுதுமே இந்த மூங்கில்கள் அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். மூங்கில்களை எப்படி பயன்படுத்தலாம்? மூங்கில் குவளை இருக்கு இல்லையா, அதில் தீர்த்தம் கொண்டு நாளைக்கு தர்ப்பணத்துக்கு உபயோகப்படுத்தலாம். நம்ம இப்போ சொம்பில் வச்சு தர்ப்பணம் தண்ணியை வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறச்சே கொடுக்குறோம் வச்சிங்களேன். அந்த மாதிரி மூங்கில் குவளையை வச்சு நாளைக்கு நீங்கள் அந்த தர்ப்பண தண்ணி அதில் வச்சுட்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் மூங்கில் தட்டில் கூட நீங்கள் தர்ப்ப சட்டம் போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் மூங்கில் சம்பந்தமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஹோமம் பண்ணாச்சுன்னா மூங்கில் அரிசியை ஆகூதியாக கூட கொடுக்கலாம். இல்லை ஒரு பெரிய நல்ல அனுக்கிரகம் மிகுந்த ஒரு தர்ப்பணாதி பூஜை முறைகளில் இது ஒன்று. என்ன அனுக்கிரகம்ன்ட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். இந்த மாக அமாவாசையோட ஒரு விசேஷமே என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த திருந்தவே முடியாதுன்ற மாதிரி நிறைய அறியாமையால் தீய பழக்கங்கள் கெட்ட வழக்கங்களில் ஆட்பட்டு இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த தர்ப்பணத்தை முறையாக சிரத்தையாக வாத்தியாரோட அருளால் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க எப்பேற்பட்ட கெட்ட வழக்கத்தில் இருந்தாலும் திருந்தலாம் அவங்களோட பித்திருக்களோட ஆசையோட. அதில் இந்த மாசி அமாவாசைக்கு அப்படி பித்திருக்கள் ஒரு விசேஷமான அனுக்கிரக ஆசி பண்ணுறாங்களாம். அவங்க சந்ததிகளில் யாராவது இந்த மாதிரி தவறாக இருக்கிறாங்க, அறியாமையில் தானே, ஒரு சின்ன ஒரு ஏதேனும் ஒரு சின்ன போதை வஸ்து சம்திங் ஏதாவது எடுத்துட்டா கூட அதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தானே. அதிலிருந்து கூட விடுபடுறதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த காலங்களில் தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக அதிலிருந்து அவங்க விடுபட்டு நல்ல முறையில் அவங்க கர்மாவை செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் இந்த மகா அமாவாசை ரொம்ப ஒரு விசேஷமானது. அதை பார்த்துங்க. அப்புறம் பசுமாட்டுக்கு தவிடு கொடுக்கறது அவிட்டம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க ஈவினிங்கில் கோயில் கோமுகம்னா எப்பொழுதுமே அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பிரதமை சுத்தம். அந்த சுத்தத்தில் நாம் இந்த மாதிரி நிறைய இந்த கோயில்கள்லாம் ஒற்றை அடிக்கலாம். ப்ளஸ் கோயில்கள் தூண்கள் எல்லாம் சுத்தம் பண்ணலாம். இந்த மாதிரி எது பண்ணாலுமே மன சுத்தம் ஏற்படும். அதில் ரொம்ப முக்கியமானது கோயில் கோமுகம் சுத்தம். ஸோ அதையும் பார்த்துங்க. தான தர்மங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் முடியுமோ பண்ணுங்க.